ஜிம்பாப்வே கண்ட்ரி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த கண்ட்ரில நீங்க 1 லிட்டர் பால் வாங்கணும்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ₹1,00,000 கேட்பாங்க. இன்ஃபாக்ட் அந்த கண்ட்ரில இருக்க மக்கள் பேக்லயும், ட்ராலிலயும் பணத்த கொண்டு போய் தான் பொருட்கள வாங்கிட்டு வருவாங்க. 2006 நீங்க பார்க்கும்போது ஒரு ஜிம்பாப்வே டாலர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 யுஎஸ்டி டாலர் இருந்தது. ஆனா அது 2008 நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 யுஎஸ்டி டாலர் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லியன் ஜிம்பாப்வே டாலர். அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் வேற லெவல்ல இருந்தது. அந்த மாரி அவங்க வந்து எல்லா கண்ட்ரியும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் அந்த கண்ட்ரி பண்ண ஒரு மிஸ்டேக்கால அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கே வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. அது என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன் வாங்க. ஜிம்போட கண்ட்ரி வந்து ரூல்ஸ் பாஸ் பண்றாங்க. அதாவது அந்த கண்ட்ரில இருக்க லேண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஃபாரினர்ஸ்க்கு வந்து சொந்தமான லேண்ட்ஸ்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஏம்பா தம்பி நீ அந்த லேண்ட் எல்லாம் வந்து என் நாட்டு மக்களுக்கு எழுதி கொடு அப்படின்னு ஒரு ரூல்ஸை பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ரூல்ஸை போட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பழைய ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட இருக்கும்போது வேற லெவல் ப்ரொடக்ஷன், அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் செம்மையா இருந்தது. ப்ரொடக்ஷனால எக்ஸ்போர்ட் வந்து அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எல்லாருமே அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்போர்ட் சூப்பரா இருந்தாலும் அவங்களோட ஜிடிபி எக்கனாமிக் எல்லாமே வேற லெவல் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் எப்போ இந்த மாதிரி நியூ கமர்ஸ் கிட்ட இந்த நியூ ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அப்பயே எல்லாமே போயிடுச்சு. அவங்களால அதை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணவே தெரியல. அதனால வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் எல்லாமே அடி வாங்கிடுச்சு. வெளிநாட்டுக்கு போற பொருட்கள் கம்மியாயிடுச்சு. இதனால என்ன ஆகும், கண்டிப்பா கண்ட்ரியோட ஜிடிபி அடி வாங்கும், கண்ட்ரியோட பொருளாதாரமும் அடி வாங்கிடுச்சு. இதனால அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் ஒரு சிலான பிளான் ஒன்று போடுறாங்க. அதாவது ஏம்பா பணத்தெல்லாம் இருக்கிற பணத்தெல்லாம் பிரிண்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுங்கன்ட்டு ஒரு ரூல்ஸை பாஸ் பண்றாங்க. இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்படி பண்ணா என்ன ஆகும், பொருட்கள் இவ்வளவுதான் இருக்கு, ஆனா மக்கள்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, கண்டிப்பா பொருட்களோட விலைவாசி எல்லாம் ஏறிட்டே போகும். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 500 நோட்டு 2000 நோட்ல எடுத்துட்டு போயிட்டு எதனா பொருட்கள் வாங்கிட்டு வருவோம். ஆனா அந்த கண்ட்ரில 100 ட்ரில்லியன் நோட், அந்த நோட்டு எடுத்துட்டு போய் தான் தேன் மிட்டாயும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியோட கரன்சியோட வேல்யூன்றது அதிகமாயிட்டே போயிடுச்சு. அந்த கண்ட்ரி இப்ப ரெக்கவர் ஆயிட்டாங்க, பரவாயில்ல. பட் இன்னும் அவங்க அந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அந்த கொடிய நோயால அவதிப்பட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பினான்சியல் கண்டென்ட்டை நீங்க ஃபன்னா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.